நண்பா இது அன்னாசிக்காவோட ஷேப்பில் இருக்குது, ஒன்று பழுத்து இருக்கு பாருங்க. இந்த திருக்கோணாமலைக்கு வர்றவங்க கட்டாயம் இந்த நிலாவெளி பீச்சுக்கு கட்டாயம் வருவாங்க. இன்றைக்கி அலை கொஞ்சம் உக்கிரமாக இருக்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் மக்கள் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, பார்த்தீங்களா? இந்த திருக்கோணாமலைக்கு வந்தவங்க கட்டாயம் நிலாவெளி பீச்சுக்கு வந்து ஃபன் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் நிலாவெளி பீச்சுன்னு சொல்கிறது. அதோ பாருங்கள், ஒரு இது தெரியுது, சின்ன ஒரு தீவு தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து புறா தீவுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆளுகள் கேட்க போயிருக்கிறாங்க பசங்க, போட்டு பேச போயிருக்கிறாங்க. பார்ப்போம், போட்டில் போய் அந்த தீவுக்கு போகலாமா? ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு தெரியல. எவ்வளோன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். சும்மா கேட்டு முடிச்சிடும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, see you. இப்போ நம்ம வந்து அந்த நிலாவெளி பீச்சிலேருந்து இப்போ வந்து புறாமலைக்கு போகிறதுக்கு நம்ம பஸ்ஸுக்காரர் இங்கே எல்லாத்தையும் இறக்கி விட்டார். நம்ம குரூப்பில் நம்ம பஸ்ஸில் வந்தவங்க எல்லோரும் அவங்கவுங்க பொட்டி படிக்கலாம் மூட்டில் முடிச்சு இந்த புறா மலையை பார்க்கன்ற ஆர்வமாக எல்லாம் கிளம்பிட்டாங்க. அதோடு சேர்த்து உங்கள் சேட்டையும் கிளம்பிட்டாங்க. வாங்க, ஒரு போட்டுக்கு வந்து 15,000 ரூபா கேட்டாங்க. இப்போ அந்த நிலாவெளியே இன்னொரு பீச் இருக்குது, அது ஒரு 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இன்னொரு அதே பீச்சு தான். அந்த இடத்துக்கு போகிறோம். ஒரு போட்டுக்கு 5,000 ரூபா, மொத்தம் 3 போட்டு. நம்ம குரூப்பில் வந்த பஸ்ஸில் வந்தவங்க எல்லோரும் இதை சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு. இப்போ நாம் அந்த இடத்துக்கு போட்டுக்கு நம்ம போகிறோம். போட்டில் போய்ட்டு அந்த புறா தீவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான், அங்கே போய்ட்டு நம்ம வந்து சும்மா போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேட்டை கூட அப்படியே சேர்ந்துருங்க. இன்ஷா அல்லா கடலுக்கு போய்ட்டு என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே ட்ராவலிங்கு தொடரும். சேட்டை ட்ராவலர். ஒரு வழியாக அந்த பீச்சுக்கு, நிலாவெளி பீச்சு மற்ற பகுதி நான் சொன்னதில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அந்த இடத்த வந்து பார்த்தாக்கா ரம்மியமானது. இங்கே வந்து அந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த தீவுக்கு பேர் தான் புறா தீவு. இந்த பாருங்கள், இந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். இப்போ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம பஸ்ஸு ஃபுல்லாக எல்லா ஆட்களும், அதாவது வந்து ஒரு போட்டுக்கு வந்து 7 பேர் தான் ஏற முடியுமா. அந்த பாருங்கள், பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோதுன்னு சொல்லி. எப்படியும் ஒரு 3-4 போட்டுக்கிட்ட தான் போகிற மாதிரி தெரியும். நான் 3 போட்டு சொன்னேன், இல்லை 4 போட்டுன்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம். சுற்றி பார்த்தா கடல் கரைக்கு எய்த்தாப்பில் நல்ல ஈக்காலிஸ்ட் மரங்களும் நல்ல சவுக்கு மரங்கள், மற்றபடி அந்த ஒரு அன்னாசி பழம் மரம் மாதிரி ஒன்று இந்த இடத்துல நிறையா முளைச்சிருக்குது. ஆனால் அது அன்னாசி பழம் வடிவில் தான் இருக்குது. ஆனால் அது அன்னாசி பழம் கிடையாது. அந்த இடத்த பீச்சை சுற்றி பார்த்தாக்க வியூஸ் அந்த மாதிரி நிலாங்கிற வானம் அப்படியே எல்லாத்தையும் தவழ்ந்து அந்த இடத்த அப்படியே எல்லாரையும் மனசை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பாருங்கள், சின்ன பிள்ளைங்கன்னா அந்த பீச்சு கடற்கரையை நோக்கி ஓடுறாங்க. அவ்வளோதுக்கு நம்ம பஸ்ஸில் வந்த குரூப் தான். பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. இது வந்து நிலாவெளி பீச்சு. இந்த பீச்சை வந்தவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த அன்னாசி பழம் இந்த இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதை யாராவது இந்த பழத்துக்கு பேர் என்னன்னு சொன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது? ஏன்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. இந்த இடத்துல நிறையா முளைச்சிருக்குது இந்த நிலாவெளி பீச்சில். பாருங்கள், இது கொஞ்சம் பச்சையாக இருக்குது. ஒரு சில பழங்கள் வந்து மஞ்சள் நிறத்துலையும் இருக்குது. ஆனால் இந்த பழத்துடைய பேர் எனக்கு என்னான்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதோட இந்த மங்கில், இந்த குரங்குலேயே ஒரு குரங்கு இருக்குல்ல, இந்த தாடி வச்சுருந்த குரங்கு, இந்த குரங்கு வந்து அந்த இடத்துல நிறையா இருந்துச்சு. நான் பக்கத்தில் நின்றேன். பக்கத்தில் வந்து பயம் இல்லாமல் அப்படியே நிற்கிது. ஒரு சமயம் பழகுன குரங்கோ, இங்கே ஆள்கள் நிறையா வர்றதுனால இது அப்படியே ஆள்களோட பழகிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இது இந்த குரங்கோட பேர் என்னன்னு தெரியுது, வந்து சிம்பனின்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க. பஸ்ஸில் வந்த பிள்ளைங்க சிம்பனின்னு கத்துனாங்க. அது சிம்பனி மாதிரி எனக்கு தான் தெரியலை. அழகாக தென்னை மரம், அந்த இடத்துல அந்த பீச்சோட ரம்மியமான காற்று அப்படியே மனசை கொண்டுச்சு. சூப்பரான ஒரு ஏரியா தான் இந்த திருக்கோணாமலையில் உள்ள இந்த நிலாவெளி பீச். அப்போ நம்ம எல்லாம் கிளம்பலாமா? பேசிட்டாங்களா என்னன்னு தெரியல, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து போகிறதுக்கு எல்லாத்தையும் வந்து ஐடி கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து என்கிட்ட வந்து பாஸ்போர்ட்டு இதை கலெக்ட் பண்ணாங்க.
கிளம்பியாச்சு. ஒரு நிலாவெளி பீச்சிலேருந்து அந்த புறாமலைக்கு 7 பேர் தான். தேங்க்யூ. பாருங்கள் கடல் தண்ணி சொல்லி வேலை இல்லை. தண்ணியோட கலரே வந்து தனி கலர் தான், அந்த மாதிரி இருக்குது. வா பாருங்கப்பா. இப்போ நம்ம கரையை விட்டு அந்த நிலாவெளி பீச்சிலேருந்து நம்ம அந்த புறாமலை தீவு இருக்குல்ல, அந்த தீவை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுக்கு கட்டாயம் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நான் திருப்பி நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். மலையை பார்க்குறதுக்கு கிட்ட இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆண்டாக்கா 10 இருக்குது, ரொம்ப தூரமாக தான் இருக்குது. ஏன்னாக்க அந்த சிலோனுடைய பூமியை விட்டு அந்த தனியாக இருக்கிறதுனால அந்த தீவு பாஸ்போர்ட் எனக்கு நான் டூரிஸ்ட்டுங்கிறதுனால என்னுடைய பாஸ்போர்ட் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. உள்ளூர் மக்கள் என் பஸ்ஸில் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐடியை வாங்கிட்டாங்க, அந்த ஊர் ஐடி. அவங்க என்ன கேட்டாக்க ஏதாவது பிரச்சனை ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆனாக்க அதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு சும்மா என்ஜாய் பண்ணி எல்லாம் கடலில் போனோம்.